வேண்டும் வேண்டும் கேஸ் மானியம் வேண்டும். நிறைவேற்று 2021 தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்று திமுக வாக்குறுதியை நிறைவேற்று. வேண்டும் வேண்டும் கேஸ் மானியம் 100 ரூபாய் வேண்டும். இதுதான் நீங்க போராடணும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சிக்கன் பிரியாணி கிரேவியுடன் கூட பசியை போக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு சாப்பாட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாநாடு நடத்துறதெல்லாம் யார் பணம் நினைச்சிருக்கீங்க? திமுகவுடைய அறக்கட்டளையில இருந்து பணமா, முரசொலியினுடைய அறக்கட்டளையில இருந்து பணமா? ஒரு 133 திமுக எம்எல்ஏக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தேன்னு சொல்லுங்க. நாங்க 100 கோடி ரூபாய் அந்த மாநாடு பண்ணோம், நாங்க வந்து 1 கோடி கொடுத்தோம் சொல்லுங்க. அது லஞ்ச பணமா எந்த பணமா சொல்லுங்க. நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, நாங்க இடிச்சுட்டோம், நாங்க இன்னும் பண்ண முடியாது, உத்தரவு நாங்க மதிச்சே ஆகும் அப்படின்னு வந்து பெரிய சின்சியர் சிகாமணி மாதிரி சொல்றீங்களா? இப்ப நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்க, ஏன் நீங்க அதை மதிக்க மாட்டேன் கேட்டா என்ன பண்றாங்க? நாங்க மேல்முறையீடு போவோம். ஒரு கோட்டையா வச்சுக்கிறவங்கள்ட்ட அமைச்சர் பதவி கொடுத்தா இன்னும் பவர் செக்டரா அவங்க மாறுவாங்க. இப்ப திருச்சியில அவருக்கு இன்னும் கொடுத்தா இன்னும் பவர் செக்டரா மாறுவார். இப்ப திண்டுக்கல் பெரியசாமிக்கு இன்னும் பெரிய பதவிகளை கொடுத்தா அவர் இன்னும் பவர் செக்டர், அவர் அந்த மாதிரி பவர் செக்டரா மாறக்கூடாதுன்னு திமுக தலைமை விரும்புது. அப்படின்னா திமுக வேண்டும் என்று இந்த முக்கிய அமைச்சர் டம்மி பண்ணிதான் வச்சிருப்பாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். டாக்டர் ஆகுறான், லாயர் ஆகுறான், இன்ஜினியர் ஆகுறான். ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பையன் கூட ஐஏஎஸ் ஆபீசரா இல்ல? நீயே ஒரு யூனிவர்சிட்டி வச்சு, நீயே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி, நீயே எழுதி, நீயே பாஸ்போர்ட், நீயே டாக்டர். இந்தாங்க டாக்டர் வந்துட்டாரு. தேர்தலுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களா? ஒரு கம்பெனில பணம் வாங்கிருக்கீங்க. ஆமா நான் பணம் வாங்கியிருக்கேன். இன்னார்ட்டு தான் வாங்கிருக்கீங்க. ஆமா இன்னார்ட்டு தான். அவர் தான் உங்க மகன். அப்படியா? அவரே என் மகன் அப்படின்னா என்னன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டு மாட்டிக்கிட்டாங்க. டைரக்டா ட்ரம்ப் கிட்ட பேசுறேங்க. ட்ரம்ப்பே நீங்களா ஓவரா பண்ணி உங்களை எழுத்திக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், தயவுசெய்து இந்தியா கூட எல்லா தடைகளையும் நீக்கி ஒழுங்கா அனுப்புன்னு சொல்லுங்க. போகாத ஒரு வழிதான் தேடினீங்க. இதுல 5 பைசா புண்ணியம் இருக்கா? இங்க மாண்புமிகு முதலமைச்சர் 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் தராரு. அதை எடுத்து போராட துப்புல்லாத வக்கில்லாத திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போயிட்டானுங்க. ஈரான் ஈராக்கு வாருக்கு போயிட்டானுங்க, சவுதி அரேபியாவுக்கு போயிட்டானுங்க, கத்தாருக்கு போயிட்டானுங்க, பஹ்ரைனுக்கு போயிட்டானுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். திருச்சினா திருப்பம். நான் 5 வருஷத்துல சிறப்பான சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதனால நான் தெம்பாவும் நம்பிக்கையாவும் இருக்கிறேன். பிரச்சாரமே தேவையில்லை, திமுக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக திருச்சியில பேசியிருக்கிறாரு மாநாட்டுல. இந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாம் நம்மளுடைய லஞ்ச பணம் தானே சந்தோஷமா இருக்காங்க. நீ திருச்சியில அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மாநாட, சிக்கன் பிரியாணி கிரேவியுடன் கூட பசியை போக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சாப்பாட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாநாடு நடத்துறதெல்லாம் யார் பணம் நினைச்சிருக்கீங்க? திமுகவுடைய அறக்கட்டளையில இருந்து பணமா, முரசொலியினுடைய அறக்கட்டளையில இருந்து பணமா? 1050 கோடி திருச்சியில் இருக்கக்கூடிய திரு கே.என். நேரு குடிநீர் மற்றும் நகராட்சி வடிகாலுடைய வாரியத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே.என். நேரு அவருடைய நிர்வாகத்தில் வாங்கிய லஞ்ச பணம் தான் அங்க மாநாடா பிரதிபலிக்குது. அவ்வளவு பெரிய மாநாடு நீங்க கூட்டுறீங்கன்னா நீங்க அறக்கட்டீங்க சொல்லுங்க. நான் நேரடியாவே கேட்கிறேன் திமுக காரங்களை, இவ்வளவு பெரிய மாநாடுக்கு எவ்வளவு லட்சம் செலவாச்சு, எவ்வளவு கோடி செலவாச்சு? அந்த கோடி பணம் எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 133 திமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒரு 133 திமுக எம்எல்ஏக்களும் ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்தேன்னு சொல்லுங்க. நாங்க 100 கோடி ரூபாய் அந்த மாநாடு பண்ணோம், நாங்க வந்து 1 கோடி கொடுத்தோம் சொல்லுங்க. அது லஞ்ச பணமா எந்த பணமா சொல்லுங்க. ஆனா தனிப்பட்ட முறையிலேயே வந்து மேடையில சொல்லியிருக்கிறாரு, மேடைனா மாநாடு அப்படின்னா நேரு, நேருனா மாநாடு. தனிப்பட்ட நபரே வந்து இவ்வளவு அழகான ஒரு மாநாட்டை ஏற்படுத்தினார். எப்போதுமே வந்து திருச்சியில நேரு வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துவாரு. அவர் வந்து மாநாடுக்கு பிரசித்தி பெற்றவர்ல மாற்றல. ஏன்னா திருச்சின்றது திருப்பம் வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைநகரமா வரக்கூடிய
ஒரு இடம் தான் திருச்சி சென்ட்ரல் பிளஸ். இப்போ கூட நாளைக்கு பாஜகவுடைய நம்ம மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து திருச்சியில் தான் வச்சிருக்கோம். அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. அவ்வளோ பிரம்மாண்ட மாநாடை திமுக கட்சியில் இருந்து நிதியில் இருந்து செலவு பண்ணி அந்த மாநாடை நடத்தினாங்கன்னா இதை பற்றி நம்ம பேச போதில்லை. இப்ப நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு நடத்துறது யார் நடத்துறது? பாஜகவுடைய கட்சி நிதியிலிருந்து நடத்துறாங்க. யாரும் ஏமாத்தி நம்ம சம்பாதிக்கல, யார்கிட்ட லஞ்ச பணம் வாங்கல, யாருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம ஏமாத்தல, எதுவுமே இல்லாம நேர்மையாக நம்ம நடத்துறோம். தேர்தல் பாண்ட்ஸ்ல கட்சிக்கு நிதி வாங்குறோம், அது மாற்றம் இல்ல. அதுல வாங்குறது நேர்மையா வாங்க, கணக்கு காட்டுறோம். இவ்வளவு நிதி இவங்க கொடுத்தாங்க, இவ்வளவு கணக்கு நாங்க வச்சிருக்கோம், இந்த மாநாடுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும். இப்ப இந்த மாநாடு நடத்தக்கூடிய மொத்த பணமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் லஞ்ச பணம். இதுல என்ன பெருமை? மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை கேட்பாங்களா கேள்வி? அவ்வளவு பெரிய மாநாடு நீங்க நடத்துறீங்கன்னா KN நேரு ஊழலுக்கு சம்பந்தம் இல்லாதவர், அப்பழுக்கற்ற ஆட்சி நம்ம தரோம், ஊழல்லாம் என்னன்னே திமுகவுக்கு தெரியாதுன்னு சொல்லுகிற நீங்கள் இன்னைக்கு இடி வந்து KN நேரு மேல எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையில ஒரு CBI லஞ்ச ஒழிப்புத்துறையில நீங்க ஒரு FIR போட்டு பர்மிஷன் கொடுங்கன்னு பொறுப்பு DGP வெங்கட்ராமன் கொடுத்தோன்னா அவர் லீவ்ல போய் இன்னொருத்தர் வர்றாரு. சரின்னு அவர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட கொடுத்து அவர் மறுபடியும் லீவ்ல போயிட்டு பழைய ஆள் வெங்கட்ராமனே வர்றாரு. சரி, இதெல்லாம் இவ்வளவு ப்ராசஸ் லேட் ஆகுது. மாநில அரசு வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்களே, FIR தர மாட்டேன்றாங்களே. FIR கொடுத்தாதான் இடியும் இன்கம் டாக்ஸும் உள்ள போய் விசாரணை பண்ண முடியும். ஏன்னா ஒரு மாநில அரசு மீறி இடி உள்ள நுழைய முடியாது. அப்ப காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி அஇஅதிமுகவுடைய வழக்கறிஞர் MP இன்பதுரை கேஸ் போடுறார் சென்னை உயர்நீதிமன்றத்துல. சென்னை உயர்நீதிமன்றத்துல மொத்த ஆவணங்களையும் கொடுக்குறாங்க. யாரு? இடியும் CBIயும் கொடுக்குறாங்க. ஃபுல்லா பார்த்துட்டு இதுல முகாந்திரம் இருக்கு. அதனால KN நேரு மேல வந்து முதல் கட்ட விசாரணை வந்து நடைபெறுவதற்கான FIR-ஐ தமிழக அரசு இமிடியேட்டா ஃபைல் பண்ணி விசாரிச்சு கொடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அந்த நீங்க தான் அப்படி கோர்ட்டு மட்டும் நீதிமன்றம் சொல்ற பேச்சுலாம் பயங்கரமா கேட்பான்னு சொல்லுவீங்களே. 166 கோயில் நீங்க ஏன் இடிச்சிங்கன்னு கேட்டா நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, நாங்க இடிச்சிட்டோம், நாங்க இன்னும் பண்ண முடியாது, உத்தரவு நாங்க மதிச்சே ஆகும் அப்படின்னு வந்து பெரிய சின்சியர் சிகாமணி மாதிரி சொல்றீங்களே. இப்ப நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, ஏன் நீங்க அதை மதிக்க மாட்டேன்றீங்க? கேட்டா என்ன பண்றாங்க? நாங்க மேல்முறையீடு போவோம். ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை வந்து உடனடியாக விசாரிக்கணும், இதைக்கு வந்து தாமதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இல்ல, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தனி ட்ராக். இது வந்து அவர் வந்து அவருடைய குடிநீர் வழங்கல் நகராட்சி டிபார்ட்மெண்ட்ல 1050 கோடி ஊழல் செய்வதற்கான ஆவணங்கள் இருப்பது சந்தேகத்துக்குரியமா நிரூபணமாகிவிட்டது. அப்ப அவர் மேல விசாரிக்கணும். அவர் விசாரிக்கணும். இப்ப தனிநபரா இருந்தா நீங்க விசாரிக்க தேவையில்லை, நேரா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூப்பிட்டு விசாரிப்பாங்க, FIR போட்டுருவாங்க. அவர் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் அதற்கான பர்மிஷன் கொடுத்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை DGP, நம்மளோட பொறுப்பு DGP வெங்கட்ராமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுத்தாதான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதை அனுமதிப்பாங்க. அந்த பொறுப்பு DGP யார் ரிப்போர்ட் பண்றாரு? மாண்புமிகு காவல்துறை மந்திரி, மாண்புமிகு முதலமைச்சர் தான் ரிப்போர்ட் பண்றாரு. அதுலயும் அந்த பணத்துல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, அந்த 1050 கோடி லஞ்ச பணத்துல டெண்டருக்கு விட்டதுல 10% பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப பார்ட்டி ஃபண்ட் வந்துட்டு இதுல யார் இருக்கா? KN நேரு மட்டும், அவர் மட்டும் இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இருக்காரு, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, மாண்புமிகு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு, 3 பேருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது பட்ட பரிவர்த்தமா தெரியுதா இல்லையா? அதனாலதான் நீங்க அனுமதி தர மாட்டேன்றீங்க. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாநாட்டுல நம்ம வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாநாட்டில் நேரு அவர்களை வந்து ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும் வந்து சரியாக வந்து பாராட்டவில்லை, ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸா போறது, KN நேரு உதயநிதியை வந்து அப்படியே புறக்கணிச்சுட்டாரு. ஏன்னா மேடையில வந்து எல்லாருக்கும் சால்வை போடும் பொழுது உதயநிதியை தவிர்த்து அனைவருக்கும் சால்வை போட்டு வரவேற்பு மரியாதை கொடுத்திருக்கிறார். திருச்சியை வந்து தனது கோட்டையாக KN நேரு வச்சிருக்காரு திமுக. கலைஞர் காலத்து அரசியல்வாதி, சரிங்களா? அவர் வந்து தன் மகனுக்கு பெரிய பிரஷர் கொடுத்து அருணுக்கு வந்து பெரம்பலூர்ல சீட்டு வாங்கி கொடுத்து MP-யாவும் ஆக்கிட்டார். யாரை திருச்சியில வச்சாலும் வென்றெடுத்து கொடுக்கிறார். ஸ்டாலின் அவருடைய குட் புக்ல இருக்கிறார். ஒட்டுமொத்த திருச்சி, அதாவது ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன் தேர்தலையும் வென்றெடுத்து கொடுக்குறாரு, சட்டமன்ற எலெக்ஷன்லயும் வென்றெடுத்து கொடுக்குறாரு, நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் வென்றெடுத்து கொடுத்தோன்னா தனது கோட்டையா அவர் திருச்சி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தனிநபர் ஒரு மாவட்டத்தை கோட்டையா வச்சிருக்கிறது திமுக தலைமை விரும்பாது. ஏன்னா அவரு பின்னாடி போயிடுவாங்களே. நாளைக்கு ஒரு முதலமைச்சர் போட்டின்னு ஒண்ணு வரப்ப அவர் வரலாம் முன்னாடி, நான் தொடர்ந்து நான் எல்லா தேர்தலும் வென்றெடுத்து கொடுத்துருக்கேன், எனக்கு முதலமைச்சருக்கு எல்லா தகுதி இருக்குன்னு அவர் சொல்லலாம்ல. அப்ப என்ன டம்மி பண்ணுன்றப்ப அவரை கூப்பிட்டு இழுத்துட்டு வந்து திருச்சியில இருந்து அவருடைய முக்கியத்துவத்தை குறைத்து எங்க கொண்டு வராங்க? அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கொண்டு வராங்க, அமைப்பு பொதுச் செயலாளர்னு கொண்டு வராங்க.
அமைப்பு செயல் தலைவரை அது ஒரு போஸ்டிங் கொடுத்து அண்ணா அறிவாலயத்தில் டெய்லி ரிப்போர்ட்டிங் மாதிரி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவருக்கு இன்றைக்கு திருச்சியில இவ்வளவு பெரிய கோட்டையை வைத்து எல்லா தேர்தல் வென்றெடுக்க கொடுத்தா நீங்க பொதுப்பணித்துறை கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்கீங்க? குடிநீர் மட்டும் நகராட்சி துறை கொடுத்துருக்கீங்க. அவர்கிட்ட மின்சாரத்துறை கொடுத்தீங்களா? நிதி கொடுத்தீங்களா? இன்னைக்கு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஆத்தூர்ல யார் ஜெயிச்சார்? திண்டுக்கல் ஐ பெரியசாமி ஜெயிச்சார். அவர் என்ன கொடுத்தீங்க? கூட்டுறவுத்துறை கொடுத்தீங்க. ஒரு கோட்டையா வச்சுக்கிறவங்கள்ட்ட அமைச்சர் பதவி கொடுத்தா இன்னும் பவர் செக்டரா அவங்க மாறுவாங்க. இப்ப திருச்சியில அவருக்கு இன்னும் கொடுத்தா இன்னும் பவர் செக்டரா மாறுவார். இப்ப திண்டுக்கல் ஐ பெரியசாமிக்கு இன்னும் பெரிய பதவிகளை கொடுத்தா அவர் இன்னும் பவர் செக்டர், அவர் அந்த மாதிரி பவர் செக்டரா மாறக்கூடாதுன்னு திமுக தலைமை விரும்புது. அதனால என்ன பண்றாங்க? திருச்சியை மூணா உடைக்கிறாங்க, மூணா பிரிக்கிறாங்க. அப்படின்னா திமுக வேண்டுமென்றே இந்த முக்கிய அமைச்சர் டம்மி பண்ணிதான் வச்சிருப்பாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அந்த திருச்சியை மூணாவது பிரிச்சு, திருச்சி நகரம், திருச்சி கிழக்கோ வடக்கோன்னு மூணா பிரிச்சு, அதுல ஒண்ணு எங்க இழுத்துறாங்க? யாரை கொண்டு போயிருக்காங்க? அன்பில் மகேஷ் உதயநிதியால உள்ள சொருகுறாங்க. சொருகிட்டு அவர் ஒரு மாவட்ட செயலாளர், கே நேரு ஒரு மாவட்ட செயலாளர், இன்னொருத்தர் ஒரு மாவட்ட செயலர், மூணா ஒருங்கிணைந்த திருச்சியை மூணா பிரிச்சு 3 மாவட்ட செயலாளர் கொடுத்த கே நேருடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய பவரையும் கம்மி பண்றாங்க. இந்த திருச்சி நகர்லயே இப்ப 2 அமைச்சர். யாரு? கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ், ஊரக உள்ள குடிநீர் மற்றும் நகராட்சி அமைச்சர் இருக்கக்கூடிய திரு கே 2 அமைச்சர். அப்ப அங்க என்ன உருவாகுது? இதுக்கு இடையில குறுக்கு சால் ஓட்டுறது நம்ம திருச்சி சிவா. என்ன கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, நானும் திமுக காரன் தான், தயவு செய்து எங்கிட்ட வாங்க, நான் எல்லாமே பண்ணி தரேன், டெல்லியில நான் தான் ரொம்ப நாளா இருக்கேன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? நானும் திமுகன்னு சொல்லி அவர் பண்றாரு. ஒரு கட்டத்துல திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேருடைய ஆதரவாளுக்கும் திருச்சி சிவாவுக்கும் ஆதரவாளுக்கும் சண்டை நடந்து வீட்டுக்குள்ளேயே போய் அடிக்கிறாங்க. யாரு? கே நேரு ஆதரவாளர்கள் திருச்சி சிவா வீட்டுல போய் அடிச்சு கதவெல்லாம் உடைச்சு துவாசம் பண்ணி காரெல்லாம் உடைச்சு அடிக்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஆக போகுது, திரு கே நேரு ஒரு பதவியோட நீக்க போறாங்க, திருச்சி சிவா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஒரு ஆக்ஷன் கூட மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கல. அந்த நிகழ்ச்சி நடந்ததாவே இல்ல. மேற்கொண்டு 2 தலைவர் சேர்ந்துட்டு நடந்தவே இருக்கட்டும், இனிமேல் நடப்பது நல்லதா இருக்கட்டும், 2 பேரும் கட்டி பூச்சிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப 3 பவர் செக்டரா அந்த திருச்சியில் இருக்க ஒருத்தருக்கு முக்கிய பதவியை மாண்புமிகு முதலமைச்சர் தராரு. எங்க தராரு? துணை பொதுச் செயலாளர் தராரு. எதுக்கு தராரு? பொன்முடி அவர்ல கட்சி விட்டு தூக்குறாங்களா, அவருடைய கட்சி வச்சிருந்த பதவியை அந்த பட்டய நாமமான்ற பிரச்சனையில பிரச்சனையாகி அவர் பொது வழியில பேசினார் சொல்லி பதவி நீக்க செய்யறப்ப அவர் அமைச்சர் பதவியை நீக்கினாங்க, கட்சி பதவியை முதல்ல பறிச்சாங்க. அந்த கட்சி பதவி தான் துணை பொதுச் செயலாளர், துணை செயலாளராக இருந்ததை தூக்கி முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை கொடுக்குறாங்க? திருச்சி சிவாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லி அப்ப கே நேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டக்குள்ள வராங்க. இதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வாழ்க்கை பெறணும், கே நேரு டம்மி பண்ணணும் தான் சொல்லிட்டு அங்க கிறிஸ்தவ அமைப்பின் தலைவரா இருக்கார் இருதயராஜன் ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரியும். அவருக்கு தான் போன வாட்டி சீட்டு கொடுத்து அங்க வின் பண்ற வச்சாங்க. இந்த வாட்டி அவருக்கு தான் சீட்டு தராங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த ரவீந்திரன் கன்சல்டன் அவர்களுக்கு தான் இந்த வாட்டி எம்பி பதவியை கொடுத்திருக்காங்க. காங்கிரஸும் ஒரு கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர், அவரும் திருச்சியை சேர்ந்தவர், கிறிஸ்டோபர் திலக் பட்டியலினை சேர்ந்தவர், திருச்சியை சேர்ந்தவர். இதற்கு முன்னாடி சல்மான் ஒருத்தர் கொடுத்தாங்க, அவங்களும் திருச்சியை சேர்ந்தவங்க. இப்ப திருச்சியை சேர்ந்தவங்க 3 பேர் அங்க எம்பியா இருக்கிறாங்க. யாரு? சல்மா, கவிஞர் சல்மா, 2வது கிறிஸ்டோபர் திலக்கு, 3வது திருச்சி சிவா. அப்ப திருச்சிக்கான முக்கியத்துவத்தை திமுக அதிகமா நேருக்கிட்ட இருந்து இந்த திருச்சி கொஞ்சமா எடுக்கிறாங்க, பறிக்கணும் அப்படிங்கறது கொஞ்சமா எடுக்கிறாங்க. இப்போ என்ன காரணம்? இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்பில் மகேஷ் உதயநிதியோட ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இருந்தாலும், ஆனா உதயநிதிக்கு கே நேருக்கும் அவ்வளவு, ஏன்னா அவர் சின்ன பையன், இவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, இவருக்கும் இவங்களுக்குள்ள எதுக்கு? ஏன்னா பொது மேடையிலே அப்படி ஒரு அவமதிப்பு நடந்திருக்கு இல்லையா? இல்ல, இது காரணம். இது இடைவெளின்னு சொல்ல மாட்டேன். இப்ப நான் உங்க அப்பனையும் பார்த்தேன், உங்க தாத்தனையும் பார்த்தவன், நீ என்ன நின்று என்ற சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு அவர் நினைக்கலாம். கே நேரு 1. 2வது அங்கு அந்த திருச்சி மாவட்டத்தை 3ஆ பிரிச்சு உதயநிதியினுடைய மிக நெருங்கிய நண்பர், இன்னும் கேட்டா ஒரு அன்பில் மகேஷை வளர்த்தவரே மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். பின்னாடி கோட்டரசு தான் அவர் வளர்ந்தாரு, நிறைய பேருக்கு தெரியாது. அன்பில் மகேஷனுடைய அப்பா அன்பிலுடைய தாத்தா பொய்யாமொழி, அன்பில் தர்மலிங்கம் தான் தாத்தா. அன்பில் பொய்யாமொழி தர்மலிங்கம் மாண்புக்கு கலைஞருக்கு மிக நெருங்கிய நண்பர். அன்பில் பொய்யாமொழி மாண்புக்கு முதலமைச்சரோட மிக நெருங்கிய நண்பர். இப்ப மகேஷ் இவங்க நண்பர், 3 தலைமுறையா அவங்க நண்பர்கள். இது இடையில அன்பில் பொய்யாமொழி இறந்து போறாரு. இறந்து போனோன்னா இவர் திக்கதியா இருக்கிறான்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டு பின்னாடி கோட்ரஸ்ல தான்
அவங்க ஃபேமிலியே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வளர்த்தார். இங்க நிறைய பேருக்கு தெரியுமா, அதுல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எப்படி மாண்புமிகு உதயநிதி வளர்த்தாங்களோ அதே மாதிரி அன்பில் மகேஷை வளர்த்தவரும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால்தான் நம்பிக்கைக்கு உரியவராளா ஒரு எடுத்துட்டு போய் திருச்சியில திருவெம்பூர்ல சொருகுறாங்க. யார? அன்பில் மகேஷ். திருவெம்பூர்ல சொருகி அங்க எம்எல்ஏ ஆக்கி அங்கிருந்து சேர்த்து எடுத்து அங்க ஒரு மாவட்ட செயலர் ஆக்குறாங்க. இப்போ ஒரு 2 வருடம் 3 வருடம் கழிச்சு மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதலமைச்சர் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொன்னான உதயநிதி ஸ்டாலின் அங்க வரப்ப திருச்சியில ஒரு எதிர்ப்பு குரல் வரக்கூடாதுல்ல. ஏற்கனவே நேரு வந்து ராமஜெயம் அவருடைய தம்பி கொலை வழக்குல திமுக சரியா ஹேண்டில் பண்ணாம அது கண்டுபிடிக்கலன்ற பெரும் கோபம் மனசுல இருக்கு. அவருக்கு பெரும் கோபம் இருக்கு. இன்னைக்கு வரையும் இவ்வளவு பணம் இருந்து இவ்வளவு அதிகாரம் இருந்து இவ்வளவு பெரிய பவர் செக்டர் நம்மகிட்ட இருந்தோம், என்னுடைய தம்பி செத்த வந்து திமுக அரசாங்கம் 5 வருஷம் அதிமுக கண்டுபிடிக்கல, அது விட்டுருங்க கடந்து போலாம். பட் திமுக கண்டுபிடிக்கலன்ற கோவம் இருக்குமா இல்லையா? அவருடைய அவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசுங்க அவரு. நீ ராம 2-3 தம்பிங்க அவருக்கு, ரவீந்திரன், ராமானுஜன், இன்னொருத்தர், அவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அவங்கதான் வாரிசு. அப்ப என்ன நினைக்கிறாரு அவரு, இந்த வேணுமெனே இவங்க பண்றாங்களா இல்ல இவனுங்களே இப்படி பண்ணிட்டு இப்படி பண்றாங்களான்னு ஒரு இது வரும். 2வது, நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக திரு உதயநிதி வரப்ப நேரு அப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்றப்ப அவருக்கு டம்மியா பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளியர் சிக்னல் வரும். 1. 2வது, மகேஷ் வந்து திருச்சியை கட்டி ஆடுற ஒரு சூழ்நிலை வரப்ப எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்ல. அப்ப ஒரு பவரான ஆட்கள் மிகப்பெரிய பவர் பெறதுக்கான கட்டமைப்பை திமுக அரசு தொடர்ந்து இலாக்காவிலே கொடுக்காமல் பின்தள்ளுது. இப்ப திண்டுக்கல் ஐ பெரியசாமி ஆகட்டும், நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், நம்ம டிஆர் பாலா ஆகட்டும், இப்படியே நீங்க வரிசையா சொல்லலாம். அவங்க வந்து எம்எல்ஏ ஆக்குறாங்க, எம்பி ஆக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா அதை தாண்டி வெளியில வர்றதுக்கு அவங்களை கொண்டு வர மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லிட்டு இப்ப டிஆர் பாலு அண்ணாமலை அவர்களுடைய இந்த விவகாரம் நமக்கு கண்டிப்பா தெரியும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த கள்ளக்குறிச்சியில அண்ணாமலைக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு கருத்தினை வந்து ரகுபதி அவர்கள் சொன்னாரு. அதற்கு வந்து 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்ட அண்ணாமலை அவர்கள் வழக்கு பதிந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு டிஆர் பாலு அவர்களை வந்து நேரடியாக விசாரிப்பதும் இந்த வழக்கு, அதாவது ரகுபதியினுடைய விவகாரத்தையும் வந்து ஒரே நாளில் இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஃபேஸ் பண்ண போறாரு. இது என்ன மாதிரியான கட்டத்திற்கு நகரும் நினைக்கலாம்? இல்ல, இது ஒண்ணும் கிடையாதுங்க. அண்ணாமலைஜிக்கு வந்து மடியில கனம் இல்ல, வடியில பயம் இல்லைங்க. அவர் ரொம்ப ஒரு கிளியர் பிக்சர்ல இருக்காரு. இன்னைக்கு திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் யாருன்னா ஒரு கிளியர் பிக்சர்ல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டிஆர் பாலு உங்க கப்பல் உங்களுதானு கேக்குறப்ப அவர் டடா என்ன வளர்னான்னு உங்களுக்கே தெரியும். நீதிமன்றத்துல உங்க பையன் கேபிட்டல், உங்க பையன் ஆரம்பிச்ச கம்பெனில தான் நீங்க தேர்தல் ஃபண்ட் வாங்கினா அது என் பையன் தானா அப்படி நாளைக்கு தான் என் பையனே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி அந்த நிலவை போய் நிற்குதாங்க. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னு ஒரு நீச்சல் இருக்கும். நிச்சயமா கரெக்ட்டுங்களா சார்? நீங்க தான் சார் எதிர்கட்சி வழக்கறிஞர் சார், இந்த கேள்வி கேட்பாரு சார், இதெல்லாம் ட்ரையல் பண்ணிப்பாங்க கார்ல ஏறி. சார் இதெல்லாம் கேட்பாரு சார், ஆமா சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க சார், ஆடிட்டர் கேட்கணும்னு சொல்லுங்க சார், நான் யோசிக்கிறேன்னு சொல்லுங்க சார், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி மயக்கம் போடுங்க சார், ஜட்ஜு கிட்ட தண்ணி கொடுங்க சார், எனக்கு ப்ரெஷரா இருக்கு, எனக்கு இமீடியட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, படபடப்பா இருக்குன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லுங்க சார். உடனே ஜட்ஜி வந்து வாய்தா குத்துருவார் சார். இது எல்லா லூப்போலையும் சொல்லுவாங்க. இதை வச்சு அப்படியே அவர் வந்து ஒரு குஷனா போறாரு நீதிமன்றம். வா பாத்துக்கலாம் ஒன்னு, நாங்க உன் மேல நீதிமன்ற நான் வந்து அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கேன், வா உன் மேல வந்து நாங்க வந்து வழக்கை சந்திக்கிறோம், வாங்க வா போருக்கு வான்னு போனோன்னே அப்படியே ஜட்ஜு நீதிபதி அவர்கள்ட்ட போய் சொல்றாரு, எங்க லாயரத்துக்கு ஓரமா உட்கார வைங்க, நான் பேசிக்கிறேன்னு ஒன்னே அவர் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு லாயர் வந்து ஒரு ஃபார்முலான கேள்விதான் கேட்பான். உங்க பேர் உங்க வயசு என்ன, நீங்க இந்த சொத்துக்கு அதிபதியா, சின்ன ஃபார்முலாஸ் கேள்வி கேட்பாங்க. அதுக்குள்ள ஜட்ஜுக்கு மூக்குல எடுத்துரும், டைம் முடிஞ்சிச்சு நான் வாய்தா இருக்கிறேன், நீங்க இதனால வந்து ஆஜர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மளுடைய முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலைஜியே டைரக்டா வந்தோம்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அவர் கேள்வி கேட்கிறார். சிலபஸ் கேள்விதான் நீங்க பதில் சொல்ல முடியும். அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? கப்பல் இருக்கானா இருக்குன்னு சொல்லுவோம், இருக்குன்னு சொன்னா மாட்டிப்போமா, இல்லன்னு சொன்னா பொய்ன்னு சொல்லுவாங்களா? உள்ள ஓடும் மண்டை கிருகு இருக்குது அவருக்கு. சரி 4 பேர் 1 இருக்குன்னு சொல்லுவோம், மிச்சம் 3 வேற யாரும் பிரியாணி பேர்ல வச்சுக்கோங்க. எப்ப அந்த அங்க வந்து ஒரு லிக்கர் ஃபேக்டரி இருக்கு, அது லிக்கர் ஃபேக்டரி இல்ல, சக்கரை ரசாயன ஆலைன்றார். லிக்கர் ஆளுகள்னு திராட்சை ரசமா, ஆளுகள் நீங்க குடிக்கிற ஸ்பிரிட் எல்லாம் என்னது, நம்ம ஆரஞ்சு ஜூஸா ஸ்பிரிட் எல்லாம், அது ரசாயனம் தானேங்க. அது ஸ்பிரிட்ன்ற ரசாயனம் தானே, உயிரை கொள்றது எல்லாமே ரசாயனம் தானே. அது ஒன்னே சொல்றாரு, அது வந்து லிக்கர் ஃபேக்டரின்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க, அது ரசாயன ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு, தேர்தலுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்களா, ஒரு கம்பெனில பணம் வாங்கிருக்கீங்க, ஆமா நான் பணம் வாங்கியிருக்கேன், இன்னார்ட்டு தான் வாங்கிருக்கீங்க, ஆமா இன்னார்ட்டு தான், அவர் தான் உங்க மகன், அப்படியா அவரே என் மகன் அப்படின்னா என்னன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி அதேதான் நடக்கும். அதனால சொல்றேன், நம்ம கிளியரா இருக்கிறோம். நீங்க எப்பவுமே நல்லா இருக்குங்க,
நீங்க யார்கிட்ட வேணா தைரியமா பேசலாம். ஏன்னா நீங்க யார்கிட்டயும் தலை நிமிராமல் தைரியமா உங்க குரலை உயர்த்தி சொல்றதுக்கான தைரியம் உங்களுக்கு எப்போ வரும்னா, நீங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். யார்கிட்டயும் பணம் வாங்காம இருந்தா, நேர்மை உங்கள்கிட்ட இருந்தா எவனை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா சார். நேர பார்த்து பேசலாம். உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும், என்னோட கைகள் வந்து சுத்தமானது, உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும் அப்படின்ற, அதுதான் அண்ணாமலைஜி செய்யறாரு. அதை பார்த்து அவன் பயப்படுறாங்க. இப்ப அடுத்த லிஸ்ட்ல ரகுபதி வந்து மாட்டிட்டு இருக்காரு. எங்க காரக்குடிக்காரர் தான் அவரும் மாட்டிட்டு இருக்காரு. அவரும் லாயர் தான். அதுதான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை வந்து ராம்நாத் சார் சொன்னார், அடிப்படை அறிவு இல்லாதவன்லாம் இங்க மினிஸ்டரா இருக்கிறான், சட்ட அமைச்சரா இருக்கிறான். யாரு சட்டம் படித்தவர் தான் சட்ட அமைச்சர், பிஎல் அவரு சட்டம் இப்பதான் டிகிரி ஈஸியா வாங்கிறாங்க எல்லாருமே. நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏக்களுடைய பசங்களும் ஒண்ணு எல்லாரும் ஒரு 90% பேர் டாக்டர் ஆகுறாங்களா இல்லையா? எல்லா எம்எல்ஏ பசங்களும் டாக்டர் இருக்காங்க. ஆனா ஒரு மருந்து சொல்லலாம் தெரியாது, ஆனா டாக்டர் ஆகுறாங்க. நான் கேட்கிறேன், டாக்டர் ஆகுறான், லாயர் ஆகுறான், இன்ஜினியர் ஆகுறான், ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பையன் கூட ஐஏஎஸ் ஆபீசரா இல்ல? ஏன் இல்ல? ஏன்னா அது முறைப்படி படிக்கணும், சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும், அதுக்கான ப்ராசஸ் ஜாஸ்தி. அதுல போய் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி வச்சு, நீயே ஒரு யூனிவர்சிட்டி வச்சு, நீயே ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி, நீயே எழுதி, நீயே பாஸ் போட்டு, நீயே டாக்டர் இந்தாங்க டாக்டர் வந்துட்டாரு. அதுக்குதான் நீட்டு கொண்டு வந்து வச்சோம். மெயின் நீட் மக்கள் உள்ள வளரக்கூடாது தான் நீட்டுன்னு கொண்டு வந்தோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் டீம்டு யூனிவர்சிட்டியில தன்னுடைய பிள்ளைகளை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் லாயர்களாகவும் அழகு பார்க்கிற நீங்கள் ஏன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அழகு பார்க்க முடியல? ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில ஐஏஎஸ் கிடையாது. அதையும் கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒரு ஐஏஎஸ் வந்துருவான், என் பிள்ளை கலெக்டர் அப்படின்னு. ஆனா அது இல்ல. கரெக்டுங்களா? இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, அந்த மாதிரி சட்டமன்றத்துல தன்னை வந்து ஒரு வழக்கறிஞர்னு சொல்லிக்கிறவர் தான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. அதனாலதான் இதுல பதிவு செய்யறேன். அண்ணாமலை கிட்ட மாட்டிப்பாங்க. அண்ணாமலை அதுதான் இந்த பதிவு நான் சொல்றேன். நீங்க வந்து லாயரா ஈஸியா ஆகலாம், டீம்டு யூனிவர்சிட்டியில லாயரா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இதெல்லாம் நீங்க ஈஸியா ஆகலாம். ஆனா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க ஈஸியா ஆக முடியாது. அது முறைப்படி படிக்கணும், முறைப்படி எல்லா விஷயங்களும் பண்ணி, எல்லா எக்ஸாம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வேணும், பல இன்டர்வியூ இருக்கு, பல ரேங்க் இருக்கு, பல குரூப்புகள்லாம் தாண்டி தான் அங்க போறப்ப அப்ப முறைப்படி படித்து, எந்த லஞ்ச பணம் இல்லாமல், டீம்டு யூனிவர்சிட்டிலாம் இல்லாம, தன்னுடைய உழைப்பை மட்டுமே மூலமா படித்து பட்டம் வாங்கி வரவே டீம்டு யூனிவர்சிட்டியில படிச்சு நானும் லாயர்னு சொல்றவங்க கிட்ட மாட்டிப்பாங்க. அதுதான் நடக்குது. திருச்சியில நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கிறார். இப்போ இதுல வந்து திருச்சி ஒரு திருப்பு முனையாக பாஜகவுக்கு இருக்கும் அப்படின்னு நயினார் அவர்கள் சொல்றாரு. இப்போ இந்த திருச்சி மாநாட்டிற்கு ஏற்கனவே 2 தடவை வரும்போது திமுக ரொம்ப கதி கலங்கி போனாங்கன்னே சொல்லலாம். ஆனா இப்ப இந்த கேஸ் சிலிண்டருடைய விவகாரம், பெட்ரோல் இதெல்லாமே வந்து உயர்வாக இருக்கிறது, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது, ஹோட்டல்ல மூடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இப்ப இந்த சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு ஏன்னா ஆலோசனைகளை மேற்கொண்டுட்டு இருக்கு திமுக, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு அதுக்கெல்லாம் பிரதமர் அவர்கள் பதில் சொல்லணும் இல்லையா? இல்ல, இது வந்து உலகளாவிய பிரச்சனை, மக்களுக்கு எல்லாம் தெரியும். டிஜிட்டல் வேர்ல்ட்ல இன்னைக்கு வந்து எண்ணெய் கிணறு மேலே பாம்பு போடுறாங்க. நம்ம வந்து ஈராக்ல வந்து எண்ணெய் கிணறு மேல எரியுது. ஈராக்ல இருக்கக்கூடிய ஹர்மூஸ் ஜலசந்தியை வந்து அவங்க மூடிட்டாங்க. பல எண்ணெய் கப்பலுக்கு வந்து அங்க வந்து அணிவகுத்து நிக்குது, கேஸ் கப்பல்கள் அணிவகுத்து நிக்குது. ஏன்னா அதை திறந்தாதான் வளைகுடா நாடுகள்ல இருந்து கப்பல் வெளியே வந்தாதான் எல்லா நாடுகளுக்கு போகும். இன்றைக்கு வரையும் நமக்கு தேவையான எரிபொருளும் கேஸையும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் பெட்ரோல் இல்லை. இல்ல அப்புறம் எப்படி வந்து அதிகமாக, ஏன்னா 110 ரூபாய் வந்து வணிகத்துக்கு 60 ரூபாய் வந்து இது ஏத்திருக்காங்க. 116 ரூபாய் 2022 இருந்து இதுவரையும் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏற்றப்படவில்லை. 2022, 23, 24, 25, 26 இப்பதான் மாறி இருக்கு சிச்சுவேஷன். இருக்கிற மாதிரி இருந்தா ஏன் அப்படின்னா அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, உலகளாவிய கச்சா விலை எண்ணெய் கம்மியானாலும் அதே விலைக்கு மோடி அரசாங்கம் வித்துச்சு, அதே மாதிரி அதிகமானாலும் மோடி அரசாங்கம் சஸ்டைனா வித்தாங்க. இதான் மேட்டர். ரொம்ப சிம்பிளா புரியுதுன்னா அதான், கம்மியானாலும் அவங்க அதிகமா வித்தாங்க, அதிகமானாலும் எண்ணெய் நிறுவனம் ஏத்துக்கணும்ன்றது அக்ரிமெண்ட் போட்டாங்க. இன்றைக்கு இருக்கிறது வந்து ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு, கம்மியான ஸ்டாக் இருக்குன்றது நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஆனா வர வேண்டிய வரவுகள் இன்னைக்கு வந்து ரஷ்யால வாங்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. ரஷ்யால இருந்து வரது கேஸ் வந்து நம்ம பெரும்பான்மையான வந்து இறக்குமதி நம்பி 85% இறக்குமதியை நம்பிதான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அதனாலதான் ஏறி இருக்கு. தவிர நீங்க எப்படி எடுக்கணும்னா மற்ற நாடுகளும் நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம நாட்டுல 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் உங்களுக்கு பொருள் கிடைக்குது. சில நாட்டுல நீங்க 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பொருளே இல்லை.
பங்களாதேஷ்ல வந்து பெட்ரோலே கிடைக்கல. பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல லைன் கட்டி நிக்கிறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதுல வந்திருக்கு. அப்ப என்னன்னா இது தற்கால, அதுதான் மாண்புமிகு அண்ணாமலைஜி சொன்னார், இந்த டைம் தான் நாங்க மாண்புமிகு முதலமைச்சருடைய அன்பு கரங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டீசல் விலைக்கு 100 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னார்ல, அதை தயவு செய்து இப்ப குறைச்சு கொடுங்க. டீசல் விலை 5 ரூபா குறைப்பேன், 10 ரூபா குறைப்பேன்னு சொன்னார்ல, அதை டீசல் விலை 10 ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்க, அதை குறைச்சு கொடுங்க. கேஸுக்கு மானியம் 100 ரூபா தரேன்னு சொன்னார்ல 2021 தேர்தல் வாக்கு, அதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. இம்ப்ளிமெண்ட் பண்ணா எனக்கு 60 ரூபா மிச்சமாகல. எனக்கு இப்ப கேஸ் வந்து இல்லத்தரசி தான் 60 ரூபா, அதுதான் 110 ரூபா. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 40 ரூபா சேவ் ஆகுமே. அதை பத்தி அவங்க இருக்க மாநில சிந்திக்க மாட்டேங்குது. இப்ப தமிழ்நாடுக்கு மட்டும் கேஸ் விலை 60 ரூபா ஏறி இருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் தான் ஏறி இருக்கு. அதற்கான நிர்ணயம் பண்ற பவரை பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட இருக்கு. அந்த எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்துச்சா இல்லையா? எண்ணெய் நிறுவனம் தான் நிர்ணயம் பண்ணுது. அப்ப உலகளாவிய ஒரு பிரச்சனை என்ற சிந்திப்பு உங்களுக்கு வரணும். அது நீங்க கொண்டுக்கங்க. நீங்க தான் ஆவணா போராடுறீங்க. இப்ப நீங்க போடுங்க. இப்ப வந்து ஐதுல்லா கம்பெனி செத்ததுக்கு போராடினார்ல மாண்புமிகு முதலமைச்சருடைய கூட்டணி கட்சிகளுக்கு யாரு, திருமாவளவன் போறாரு, அமீர் போறாரு, சத்யராஜ் போறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சியிலும் அமெரிக்கன் எம்பசியை கிராஸ் பண்ணி போனீங்களா? இல்ல ஜெமினி பாலத்துக்குள்ள போனீங்களா? கேளுங்க. யாரு இப்ப புதுசாக பதவியேற்றிருக்காரு, ஐதுல்லா கம்பெனியோட பையன் இன்னைக்கு காலைல பதவியேற்றிருக்காரு. திருமாவளவன் போன் பண்ண சொல்லுங்க. சார், உங்களுக்காக நான் வந்து உங்களுடைய அரசாங்கத்தை வந்து நாங்க வந்து உங்களை சீர்குலைச்சிட்டாங்கன்னு எதிர்த்து அமெரிக்க ஏகாபதி எதிர்த்து நாங்க போராட்டம் நடத்திருக்கோம். இந்தியாவுக்கு கச்சா விலையை கம்மியா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சார் சொல்லுங்க. டைரக்டா ட்ரம்ப் கிட்ட பேச சொல்லுங்க. ட்ரம்ப்பே நீங்களா ஓவரா பண்ணி உங்களை எழுத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், தயவுசெய்து இந்தியாவுக்கு எல்லா தடைகளை நீக்கி ஒழுங்கா அனுப்புன்னு சொல்லுங்க. போகாத ஒரு வழிதான் தேடினீங்க. இதுல 5 பைசா புண்ணியம் இருக்கா? மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, வெளியுறவுத்துறை எப்படி செயல்படுகிறது எதுவுமே புரியாம இங்க மாண்புமிகு முதலமைச்சர் 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் தராரு. அதை எடுத்து போராட துப்புல்லாத வக்கில்லாத திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போயிட்டானுங்க. எங்க போயிட்டானுங்க? ஈராக்கு வாருக்கு போயிட்டானுங்க, சவுதி அரேபியாவுக்கு போயிட்டானுங்க, கத்தாருக்கு போயிட்டானுங்க, பஹ்ரைனுக்கு போயிட்டானுங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டானுங்க, இஸ்ரேலுக்கு போயிட்டானுங்க. இதுதான் நாம கேட்கிறோம். எட்டி பெற தூரம் நீங்க எதுக்கு இங்க இருந்து அமெரிக்கன் எம்பசில இருந்து ஊர்வலமா போறீங்க? திமுக இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் போனீங்களா? 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திருமாவளவன் எல்லாம் போய் தானே அங்க அமைதி ஏகாபத்தை நாங்க எதிர்ப்போம், ட்ரம்ப் அவர்களை மன்னிப்பு கேட்கணும், அப்படி இப்படியும் ஒரு சீனை போடுறீங்களா? நீங்க போராட்டம் பண்றதுனால அங்க ட்ரம்ப் ஐயோ திருமாவளவன் தலைமையில் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டாங்க, ராஜினாமா பண்றேன்னு பண்ண போறாரா? ஐயோ, அவர் பெரிய ஆளுங்க, அவர் நம்மளை ஏத்துட்டாரு, ஈராக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, அதெல்லாம் நம்ம வந்து உடனடியாக பதவி இருக்கணும்னு சொல்லி இஸ்ரேல தெங்கு வந்து பதவி விலைக்கு போக போறாரா? எதுவுமே நடக்க போறது இல்ல. அப்ப நீங்க எங்க போராட்டம் பண்ணணும்? அந்த ஜெமினி பாலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் வண்டியை திருப்பி தலைமைச் செயலகத்துல இருந்து கத்தணும், வேண்டும் வேண்டும் கேஸ் மானியம் வேண்டும், நிறைவேற்று 2021 தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்று திமுக வாக்குறுதியை நிறைவேற்று, வேண்டும் வேண்டும் கேஸ் மானியம் 100 ரூபாய் வேண்டும். இதுதான் நீங்க போராடணும். அதை விட்டுட்டு எங்கேயோ போய் போராடணும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கான தண்டனையை வரும் தேர்தலில் கொடுப்பாங்க.